செய்தி அவங்கள கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு சம்பிரதாய அடிப்படையில் தான் மோடி வந்தான்னு சொல்லுங்க. முதலமைச்சர் தரப்புல செய்தி சொல்ல வரக்கூடிய நிலை. இத்தகைய ஆளுமை மிக்க அரசியலை இந்த சமுதாயம் காகித மில்லத்துடைய காலத்துக்கு பின்னால் எப்போதாவது செய்திருக்கிறதா? காகித மில்லத்தை நாங்கள் ஒரு காலத்திலும் விட்டுவிட மாட்டோம். அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு தலைவர். அந்த தலைவரையே கிண்டல் செய்த சமுதாயம் இந்த சமுதாயம். காகிதம் இல்லத்தான், காகிதம் இல்லத்தான்டா. நம்ம ஆளு யாரையும் வாழ விட மாட்டான், எதை செய்தாலும் குறை. காகிதம் இல்லத்தை குறை சொல்லியவர்கள் நம்மவர்கள். அவர்களெல்லாம் விட்டு முக்கியமான கட்சியில எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். காகிதம் இல்லத்தா, காகிதம் இல்லத்தா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு அரசியல் தலைவராக தன்னை வடிவமைத்துக் கொண்டவர் அற்புத தியாகி காகிதம் இல்லத்தா. அந்த காகிதம் இல்லத்தில் இருந்த அந்த கற்ற பார்க்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி தலைமை எதிர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் அவரிடமிருந்து படிக்கிறோம். தமிழக அரசியலிலே, இந்திய அரசியலிலே இத்தகைய துணிச்சல் மிக்க நடவடிக்கைகளினால்தான் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதனுடைய அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சி. இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ கட்சிகள் வரலாம். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயமா? டெல்லிக்கு போனா ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சிடலாம். பெட்டி கடை திறக்கிறத விட ஈஸிங்க கட்சி ஆரம்பிக்கிறது இன்னைக்கு. அது நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்களா, ஏபிசிடியில் எல்லா இடத்துலையும் கட்சி. பேசாம A to Z போர்டு வச்சிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அங்கங்கே கட்சிகள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம். கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் தலைவர்களாகிவிட முடியாது. கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு பின்னாலாம் சமுதாயம் தனி திரண்டு விடாது. சமுதாயம் தெளிவான நிலை எடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் சில குழப்பவாதிகள் இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பரவாயில்ல, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல விஷயம், பறக்கத்தா ஆரம்பிச்சு நல்லா நடத்துங்க. நீங்க ஆரம்பிச்சிருக்கா, நல்ல விஷயம், நல்ல விஷயம். இதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை எதுவுமே இல்லை. இதுக்கு கருவாட்டு கடையில் போய் யாரும் கொண்டு போயிடலாம். ஒரு சமுதாயம் தெளிவான திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை அரசியல் தலைமை மட்டுமே இருக்க வேண்டும். எங்கு அரசியல் தலைமை சிதறுகிறதோ அங்கு சமுதாயத்துடைய ஒற்றுமை சிதறும். சமுதாயத்துடைய அரசியல் பலகீனம் தோன்றும். அரசியல் பலகீனம் அடையும் சமுதாயம் அநாதை இல்லத்துக்கு சமம். கேரளாவிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய சக தோழர்கள் ஒத்துக்கொள்வார் என்று கருதுகிறேன். கேரளாவை பொறுத்தவரை முஸ்லீம் லீக்கை தவிர வேறு எவரும் அங்கு அரசியல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்? அங்கு முஸ்லீம் லீக் வலுவாக இருக்கிறது, சமூக முஸ்லீம் லீக்கோடு இணைந்திருக்கிறது. அங்கு இன்னும் நாளை இந்த கட்சிகள் உருவானால் என்ன ஆகும்? ஏதோ முஸ்லீம் லீக் ஒரு 20-25 இடத்துல 23 இடத்துல ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கான். அந்த வெற்றி பாதிக்கப்படுமா இல்லையா? ஒரு சமுதாய பார்வையோடு நான் பேசுகிறேன். முஸ்லீம் லீக் உள்ள இடத்துல அங்க போய் தேசிய லீக் போட்டிடுறது, அல்லது வேறு சில கட்சிகள் போட்டிடுறது, வாக்குகளை பிரிக்கிறது. ஒரு 100 ஓட்டுல ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஒரு சிபிஎம் தோப்பான், அல்லது மாற்று வேட்பாளர் தோப்பான். அது நியாயமா? அறிவுடைமையா? அதே போல்தான் ஆந்திராவில் மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமின் ஒரு அமைப்பு இருக்கு. 7-8 எம்எல்ஏக்களோட ஓய்ச்சி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஓரளவு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு முஸ்லீம் எம்பியாக அவர் தான் இருக்கார், சமுதாய உணர்வோடு. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஹைதராபாத் போய் நம்ம ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? மனிதநேய மக்கள் கட்சி நம்ம ஏன் போய் ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கணும்? நம்ம ஆரம்பிச்சு நம்ம ஒரு 500 ஓட்டை பிரிப்போம், அவன் 150 ஓட்டுல தோப்பான். நாம் என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே கேரளாவிலே முஸ்லீம் லீக் பலமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கு போட்டி அரசியல் கட்சிகள் உருவாக்க கூடாது. அப்படி அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தேர்தல் களத்தில் அங்கு போட்டியிடக்கூடாது. அதே போல்தான் மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமின் ஆந்திராவிலே சிறப்பாக செயல்படுகின்ற சொன்னால் அங்கு இன்னொரு முஸ்லிம் கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அதுபோல்தான் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே ஒரு வெற்றிடம் இருந்த காரணத்தினால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணத்தை நீங்கள் வேறு விதமாக பொருத்திக் கொள்ளக்கூடாது. வெற்றிடம் இருந்த காரணத்தினால் மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. அது 2 எம்எல்ஏக்களோடு வலுவான உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு இந்த களத்தில் இருக்கின்ற பொழுது வேறு முஸ்லிம் கட்சிகள் இங்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது. நான் சொல்லக்கூடிய முந்தைய கருத்துக்களை நீங்கள் சரி என்று ஒத்துக்கொண்டால் இந்த கருத்துக்கு வர வேண்டும். காரணம் என்ன? ஒரே தொகுதியிலே பல்வேறு முஸ்லிம் கட்சிகள் போட்டியிடுகின்ற பொழுது அது என்ன ஆகும்? வாக்குகள் சிதறி போய் அரசியல் தலைமை பலகீனமடையும். அது சமூகத்துக்கு நல்லதல்ல. இதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் ஒரே சமூகத்திலே பல்வேறு இயக்கங்கள் அரசியல் தலைமைகளுக்காக புறப்பட்டதோ அவை பலகீனப்பட்டிருக்கின்றன. என்னதான் விமர்சனம் செய்யுங்க, 1000 தான் குறைகள் சொன்னாலும் டாக்டர் ராமதாஸ் ஒரு மிகச்சிறந்த வன்னியர் தலைவர்.
எத்தனையோ வன்னிய அமைப்போடு இருந்தாலும் அரசியல் அரங்கிலே வன்னியர்களுக்கான கட்சி என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சியை கடலூர், விழுப்புரம், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, காஞ்சி மாவட்டங்களிலே அந்த சமுதாய மக்கள் பலகீனமடைய செய்வதில்லை. தேர்தலிலே தோற்றிருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் தங்களுக்கான அரசியலை துணிந்து செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்பதிலே அந்த மக்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு தமிழக உதாரணம். அதே போன்றுதான் முஸ்லிம் சமுதாயம் என்று சொன்னால் அரசியல் ரீதியில் இன்றைய நிலையிலே அது மனிதநேய மக்கள் கட்சியின் ஒற்றை தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். போட்டி தலைமைகள், போட்டி இயக்கங்கள் உருவானால் வாக்குகள் சிதறும். ஒன்று தெரியுமா? மேட்டுப்பாளையம் உங்களுக்கு தெரியும். மேட்டுப்பாளையம் நகராட்சி பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுகிறது. அதிர்ச்சி. காயல்பட்டின அளவுக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். 9 முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். ஒரு பிஜேபி 9 முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வாக்குகளை பிரிக்கிறார்கள். ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிற்கிறார். வெற்றி பெற முடியாது என்ற நிலையிலே இருந்தவர் அங்கு வெற்றி பெற்று மேட்டுப்பாளையம் நகராட்சியை கைப்பற்றுகிறார். அதுக்கு இன்னொரு காரணம் கொங்கு முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் வைத்திருந்த கூட்டணி. நிறைய பேர் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமா வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றி அல்ல. கொங்கு முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். கொங்கு முன்னேற்ற கழகத்துக்கு தாமரை சின்னத்தை கொடுத்தார்கள். தாமரை சின்னத்தை வெற்றி பெற்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அல்ல. சில பேர் நினைக்கிறாங்க சொன்னோம்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது. அது ஒரு செல்வாக்கும் இல்லை. அவருடைய எல்லை என்பது கன்னியாகுமரி, அவ்வளவுதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலங்காலமாக பார்ப்பன சக்திகள், காவி இந்துத்துவ சக்திகள் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய வெற்றி அவருடைய நிரந்தர வாக்கு வங்கியை சார்ந்தவை. பிற இடங்களில் கிடைத்த வெற்றியை நீங்கள் அவர் ஒப்பிட்டு விடக் கூடாது. ஆனால் மேட்டுப்பாளையத்தை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் 9 முஸ்லிம்கள் போட்டியிட்டார்கள். எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே அநியாயமாக நம் சமூகம் அங்கே தோல்வியை தருகிறது. பல இடங்களிலே இந்த நிலை தொடர்ந்தால் இதுதான் நிகழும். எனவேதான் சமூக மக்கள் இதிலே முடிவெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. காரணம், இந்த கருத்தை நாங்கள் சொல்லும் பொழுது பிற கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்க மாட்டார்கள். நீங்க தான் பெரிய ஆளா, நீங்க ஒரு ஆள் தான் கட்சி நடத்தணுமா, இந்த கேள்விகள் எல்லாம் வரும். ஆனால் சமூகம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நமக்கான அரசியலை சமரசம் என்று செய்யக்கூடியவர்கள் யார்? யாரால் அதை துணிச்சலாக செய்ய முடியும்? அவர்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அவர்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். பாருங்க, இடஒதுக்கீடு வஞ்சகம். மன்மோகன் சிங், நான் புரிந்து கொள்ளுங்க, சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு மாபெரும் தவறுகள் நடப்பதற்கு யார் தெரியுமா காரணம்? மௌனமாக இருக்கக்கூடிய நல்லவர்கள் அல்லது எல்லோருக்கும் நல்லவர்களாக நடிக்கக்கூடிய திருடர்கள். மன்மோகன் சிங் இந்த வகையை சேர்ந்தவர். நன்றாக தெரியும் முஸ்லிம்களுடைய வாழ்நிலை. தமிழ்நாடு, கேரளா விட்டுருங்க, ஏதோ நமக்கு கடல் வாணிபம் இருந்ததுனால, வெளிநாட்டு தொடர்பு இருந்ததுனால ஏதோ அல்லாஹ் நம்மள ஒரு பரக்கத்தான நிலையில வச்சிருக்கான். வட இந்தியாவுடைய நிலை தலித்துகளை விட மோசமாக இருக்கிறது என்று ராஜேந்திர சச்சா சொல்லியிருக்கார். உண்மையிலேயே ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பார்க்கிறோம், ட்ரெயின்ல போகும்போது போபால் ரயில்வே ஸ்டேஷன், ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன், பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் 90% முஸ்லிம்கள் வீட்டு குழந்தைகள். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் முஸ்லிம்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியாவிலே, வடகிழக்கு இந்தியாவிலே. நன்றாக தெரிகிறது. உளவுத்துறையுடைய தகவல்களும் இதர ஆதாரங்களும் புள்ளி விவரங்களும் அதிகார தகவல்களும் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி தெளிவாக சொல்கிறது. ஆனா காங்கிரஸ்காரங்க என்ன செய்யறாங்க ஒன்று தெரியுமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகரான ஒரு பயங்கரவாத கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சி தான். நமக்கு ஒரு துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இந்திய முஸ்லிம்களுக்கு ஜோதி பாசு போன்ற தலைவர்கள் இப்போது இல்லை. விபி சிங் போன்ற 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய தேச